ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். காளான் தொக்கு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை பற்றி ஆர்ஏஎஸ் சுத்தமான நல்லெண்ணெய். அடுத்து நான் யூஸ் பண்ணுறது காளான் வந்து பார்த்துங்க, அரிஞ்சு போட்டிருக்கேன். 2 வெங்காயம், உரிச்ச சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிள்ளை, அடுத்து மசாலாக்கள் 4 ஐட்டம் போடுறேன். ஓய் ஸ்பைஸ் பிராண்டெல்லாம் நீங்கள் பாருங்கள், இன்னும் பிராண்டெல்லாம் பழக்கத்துக்கு கொண்டு வரல. ஹோல் ஸ்பைசஸ் பிராண்டு பேர். மசாலாவுக்கு இந்த பிராண்டை யூஸ் பண்ணுறேன், ஜீரகத்துக்கும் அதே பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கினது. இந்த பிராண்டுக்காரங்கெல்லாம் என்னை கூப்பிட்டு குக்கிங் பண்ண சொல்லணும், பட் இப்போதைக்கு அவங்க கூப்பிடல. இருந்தாலும் என் சேனலில் இந்த மாதிரி பிராண்டெல்லாம் டெவலப் பண்ணுறேன். என் ஓன் பிராண்டு இருக்குது, டிஎஸ்ஆர் பிராண்டு. பட்டை, சோம்பு, இந்த கல்பாசி, பூவு, இந்த மாதிரி ஒரு 10-15 ஐட்டம் இதில் மிங்கிள்டு. கசகசா வந்து மை ரசோல், இதுதான் பிராண்டு. சில்லி பவுடர், கிளாசிக் சில்லி பவுடர், எம்டிஆர் மசாலா, கொரியண்டர், சால்ட், உப்பு வந்து கிளாசிக் சாய்ஸ், ஏடிஜே பிராண்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட். இது ஒரு ஹெல்த்தி ஃப்ரெண்டு சால்ட். ஆச்சி மசாலா யூஸ் பண்ணுறேன் கரம் மசாலாவுக்கு. ஸ்பெஷல் கரம் மசாலாவுக்கு வந்து சக்தி சூப்பர் கரம் மசாலா, ஆசீர்வாத் டர்மரிக். ஆக்சுவலி நேச்சுரலி அரைச்சாதான் தி பெஸ்ட். பட் நேச்சுரலி அரைக்கிறதுக்கு அது ஒரு இடத்துல இருக்கும். அர்ஜென்ட்லி சமைக்கிறதுக்கு இத்தனை பிராண்ட்ஸ். ஆர்கேஎஸ் பியூர் நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா பொரியணும் பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றும் போது நுர வரணும். குட்டியிருக்கேன் பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா எண்ணெயில் அப்படியே பொரியணும். நீங்கள் 55 வேளை நல்லெண்ணெயை சேர்க்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நான் ஏன் உணவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா, மோஸ்ட்லி ஹெல்த்தை வந்து சேவ் பண்ண நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெயை தேய்ச்சி குடிப்பாங்க, நல்லெண்ணெயில் சாப்பாட்டில் போடுவாங்க. ஒரிஜினல் எள்ளு நல்லெண்ணெய். சாப்பாடு வந்து குடலுக்குள்ளே போகுது. எல்லாமே ஒழுங்காக சமைக்கலைன்னா, அதுக்கு தான் திருப்பி சொல்கிறேன், மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னதுக்கு காரணமே கேர் ஆஃப் ஃபுட்டு, கேர் ஆஃப் ஹெல்த்து. குடல் நல்லா இருக்கணும், கிட்னி நல்லா இருக்கணும், லிவர் நல்லா இருக்கணும், லங்ஸு நல்லா இருக்கணும். சரீரம் இயங்குனா உணவோடு கலந்த எக்ஸசைஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ரெடிமேடு வாங்கலாம். கொஞ்சமாக நான் பிராண்டை யூஸ் பண்ணுவேன், நான் பிராண்டை யூஸ் பண்ணுவேன். சாப்பாடு ஒரு வேளை ஹோட்டலுக்கு போனால் 500 ரூபா ஆயிடுச்சு. ஒரு வேளைக்கு 3 வேளை ஹோட்டலுக்கு போனால் 1500 ரூபா. வீட்டில் சமைச்சா ஒரு 750 ரூபாய்க்கு சமைக்கலாம். குவாலிட்டி ஆல் இன்க்ரீடியன்ட் ஃபுட்டு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பச்சை மிளகா வாடை, வெங்காயம் வாடை, இஞ்சி வாடை, பூண்டு வாடை, ஜீரக வாடை, அடுத்து மசாலா வாடை எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடணும். ஏன்னா அதுக்கு பேர் பச்சை வாடை. குக்குடு ஃபுட்டு தான் சாப்பிடும். குக்குடு பாயில்டு ஆற வச்ச ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லெண்ணெயில் விவரம் பாருங்கள், எல்லாம் நல்லெண்ணெயில் கடகடகடகான்னு அருமையாக அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லெண்ணெய். உப்பு காட்டு. இந்த ஹிமாலயன் சால்ட்டு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வழக்கம் போல் தக்காளி, புதினா, கொத்தமல்லி. தக்காளி போட்டாச்சு, வதக்குப்பா. தக்காளி, நல்லெண்ணெயில் வதக்குது. நல்லெண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லா வேகுது பாருங்க. இதுலேயே முக்கால்வாசி வெந்து போயிடும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, ஜீரகம் வித்து நல்லெண்ணெய் கொதிக்கிறது பாருங்க. கமன்னு வாசம். இந்த காளான்ங்கிறது மட்டனுக்கு சமம். காளானை அதை கலந்துட்டோம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்க காளான். இவ்வளோதான், காளான் வந்துருச்சு. ஒவ்வொரு ஸ்டார் ஹோட்டல்லையும் உட்காந்து க்ளீனாக, நீட் அண்ட் க்ளீனாக கமர்ஷியலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது ஹோம்லி வீடியோ. மஞ்சள் தூள், ஆசீர்வாத் மஞ்சள் தூள் கலக்குப்பா. போதும், லைட்டாக போட்டா. ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் மஞ்சள். இந்த காளான் நல்லா வேகுது பாருங்கள். சிம்பிள் டிஷ்ஷு கலக்குப்பா. ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த மிளகாத்தூள் ரெட்டிஷ். இது மட்டனுக்கு ஈக்குவல். மட்டன் கொத்துக்கறி மாதிரி, மட்டன் கறி மாதிரி இருக்கும். வெஜிடேரியன் பீப்புளுக்கு இது ஒரு சின்ன சைடிஷாக வச்சுக்கலாம். இது இட்லியில் சாப்பிட்லாம், தோசையில் சாப்பிட்லாம், சப்பாத்தியில் சாப்பிட்லாம்,
நிறைய குளிச்சாவில் சாப்பிட்லாம், பழைய கஞ்சிக்கு கூட நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் சிம்பிள் டிஷ் காளான் தொக்கு. மல்லித்தூள், எம்டிஆர் பிராண்டு மல்லித்தூள். அதெல்லாம் வேகணும் 1 by 1. ஆவி போகணும், ப்ராசஸ் ஆகணும். காளானோட சேர்த்து அது வேகுது. லாஸ்ட்டாக போடுறது ஆச்சி கரம் மசாலா, அப்புறம் சக்தி கரம் மசாலா. அவ்வளோதான், இது மசாலா பவுடர் முடிஞ்சது. மட்டன் தொக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க, இதை கொதிக்கிறதுக்கு கரெக்டாக ட்ரை. இந்த மசாலாலாம் வேகணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் வாட்டர். சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். சுடு தண்ணி, பச்சை தண்ணியை விட சுடு தண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா ஏற்கனவே பச்சை கொதிக்கிற தண்ணியில் மறுபடியும் பச்சை தண்ணி வந்து மசாலா இறுகி போயிடும், மசாலா பிடி கொடுக்காது, டேஸ்ட்டு வராது. அதனால் சுடு தண்ணி தான். அமுல் பட்டர் போட்டுக்கலாம் வேணும்னா, இந்த மாதிரி சின்ன டப்பாவில் இருக்கும். நெய் வந்து ஊற்றிக்கலாம். நெய் பிராண்டு, நம்ம ஓன் பிராண்டு வாங்கி நான் இன்னும் இதுக்கான ப்ராசஸ் பண்ணல. ஸோ நெய் ஊற்றிக்கலாம், பட்டர் போட்டுக்கலாம். எனக்கு தேவையில்லைங்கும் போது தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம 40+ இதில் இங்கே பட்டரும் நெய்யும் சேர்க்கக்கூடாது. ஸோ அது சேர்க்காமலே எனக்கு ருசி வந்துருச்சு. இது காளான் தொக்கு, இன்னும் ட்ரை. ஸோ குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்ணும்னா அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் பட்டரும் கீயும் போட்டிங்கன்னா குழந்தைகள் 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க மட்டும் சாப்பிடுங்க. பட்டரும் நெய்யும், ஆற்று மில்க் பவுடர், கிரீம் பவுடர் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போகலாம். ருசிக்காக சர்க்கரை கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவாங்க, பனங்கற்கண்டு ஆர்டர் பண்ணுவாங்க, நிறைய டிஷ் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் அது டேஸ்ட்டுக்காக பண்ணுவாங்க. நான் இந்த காரம் ஜானம் உரப்பு டேஸ்ட்டுக்காக காளான் சாப்பிட்றேன். ஸோ எனக்கு இந்த டேஸ்ட்டு போதும். இதுக்கப்புறம் பட்டர் இதெல்லாம் இன்னும் ஆன் பண்ணலை, இதெல்லாம் நம்ம ஒன்றும் ஆட் பண்ணலை. அதெல்லாம் ஃபேமிலிக்காக, அது தனி டிஷ்ஷாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட போதும். 40 to 50 வயசுக்கு உள்ளவங்க கொஞ்சம் காரச்சாரமாக சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. பட் பட்டர் நெய் தவிர்த்துறது நல்லது. பட் 30 வயசுக்குள்ளே கம்பல்சரி உங்களுக்கு பட்டர், பன்னீர், கீ இதெல்லாம் அவசியம். அப்போல்லாம் உடம்பு வந்து நல்லா உழைக்கும் உடம்பு, எக்ஸசைஸு. அப்போல்லாம் நீங்கள் சாப்பிடணும். 20 வயசுலாம் கம்பல்சரி சாப்பிடணும். ஸோ 12 வயசுலேருந்து 30 வயசு வரலையும் இந்த பட்டர், நெய், பால் பொருட்கள் நிறைய புரதச்சத்து சாப்பிட்ணும். 40க்கு மேலே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தேவை, என்னால் பட்டர் இல்லாமல், கீ இல்லாமல், பன்னீர் இல்லாமல் சாப்பிட முடியாதுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். பட் அதுக்கு தகுந்தாப்பில் சில பொருள்களை, உணவுகளை நான் சொன்னேன்ல, கொழுப்பு நீக்கப்படுறதுக்கு கொள்ளு, அப்புறம் சாமை, தினை இதெல்லாம் சாப்பிடலாம். ஆசைக்காக சாப்பிட்லாம். ஆனால் பர்மனெண்ட்டாக சாப்பிட்றது அவ்வளவு நல்லதில்லை. எபவ் 40+. பிஃபோர் 40 கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ருசி கிடைக்கும், எனர்ஜி ஃபுட் கிடைக்கும், நிறைய சாப்பிட்லாம், நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் 40க்கு கீழே டயட்டுன்னு உடம்பை கெடுத்துக்கிட்டிங்கன்னா 50க்கு மேலே, 40க்கு மேலே, 50க்கு மேலே உங்கள் உடம்பு இயங்காது, ரொம்ப டயர்ட்னஸ் வந்துடும். அப்புறம் ஹைலி எனர்ஜி ஃபுட்டு சாப்பிட்ணும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணலாம். கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டுட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு போய் சாப்பிடுவேன். குக்கிங் நானே பண்ணுறேன். இப்போ எனக்கு ஓன் குக்கிங் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப திருப்தியாக இருக்குது. குக்கிங் பண்ணுறேன், சாப்பிட்றேன். ஹோட்டலும் போடுவேன். ஹோட்டல் போடுறது, பிராண்டிங் பண்ணுறது, அடுத்து மல்டிநேஷ்னல் பிராண்ட்ஸ் உள்ளே கொண்டு வர்றது, இந்தியன் பிராண்ட்ஸ் குளோபலைஸ் போகிறது. இந்தியன் பிராண்ட்லாம் குளோபலைஸ் போடலாம். இது நாடார் பிராண்டு, நம்ம திருநெல்வேலி நாடார் பிராண்டு. இந்த சால்ட்டெல்லாம் ஏடிஜே சூப்பராக அமைச்சு வச்சுப்பாங்க. அவ்வளோதான், ஃபினிஷு. இட்லி, தோசை, சப்பாத்தி,
அப்புறம் சாதம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வாய் பருப்பு இல்லாத, நெய் இல்லாத நல்லெண்ணெய் காளான் குழம்பு, பியூர் நல்லெண்ணெய் காளான் குழம்பு. கம 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 கமன்னு வாசனை அடிக்குது பாருங்க. வாசனை ஐயோ என்ன நல்லெண்ணெய் வாசனை, காளான் வாசனை, வெங்காய வாசனை, தக்காளி வாசனை, பூண்டு வாசனை, மிளகாத்தூள் வாசனை, மல்லித்தூள் வாசனை, மஞ்சத்தூள் வாசனை, எல்லா கலவையும் கலந்து கம 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 என்று அடிக்கிறது. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நான் விதவிதமான டிஷ் உங்கள் ஆதரவோடு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு செலிப்ரிட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நானே சமைக்கும்போது நான் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சமைக்கிறதுக்கு கடவுள் வந்து அந்த கிஃப்டிங் ஒர்க்கை கொடுப்பார். நானே வந்து குக்கிங் பண்ணி சமைப்பேன், உங்களோட சேர்ந்து சமைப்பேன். ஷூட்டிங் இல்லாதனால உங்களோட நான் வந்து குக்கிங், ஃபஸ்ட்டு உணவு, அப்புறம் உடை, அப்புறம் இருப்பிடம். இது வந்து 100 ரூபாயில் கிராமத்துலேயும் சமைப்பாங்க. அந்த கிராமத்து சமையலும் வந்து பண்ணுறேன். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எனக்கு கிரேவி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பட்டர், பன்னீர் அண்டு கீ இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன், அவ்வளோதான். வீக்லி ஒன்ஸு சாப்பிடுவேன், இல்லாட்டி மந்த்லி ட்வைஸ் சாப்பிடுவேன். மற்றபடி ரெகுலர் ஐட்டம் தான். பட்டர், அமுல் பட்டர், ஹோம்லிக்கு ஃபுட்டு. இது என் பையனுக்கு 20 வயசு, கம்பல்சரி அவன் சாப்பிடுவான். ஒய்ஃப் கூட சாப்பிட மாட்டாங்க, பையன் சாப்பிடுவான். அவனுக்கான ஃபுட்டு. எங்கள் மதர் சாப்பிட மாட்டாங்க, அவங்க தனி குக்கிங். குழந்தைகள் கேட்கும், இப்போ ருசி இல்லை, காரமாக இருக்குது, பப்பன்னு கத்துங்க. என் மகன் இதெல்லாம் இல்லைன்னா சாப்பிட மாட்டான். 18-20 வயசில் கம்பல்சரி பட்டர், கீ, பன்னீர் சாப்பிட்லாம். 40க்கு மேலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், கம்மியாக சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்கு உங்கள் ஹெல்த்து சூப்பராக வரும். ஸோ இது ரெடி. இப்போ கம 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 கமன்னு பாடம் அடிக்கும். என் பையனுக்கு இது போதும். ஒரு வேளை தான், நைட்டு மட்டும்தான் காளான். பாருங்கள் வீட்டில். ஓகே. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேரிங் பண்ண அப்போ தான் எனக்கு ரெகுலர் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.